அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் மறைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாக தகர்த்தறியப்பட்டு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரமாக நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் தான் சுக்கிரன். அவர் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அதே வேளையில் சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்க கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் செல்வ செழிப்பு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக மனித வாழ்வில் பெற வேண்டும் என்றால் அது உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்று. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சரிப்பதை காட்டிலும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல நெருக்கடியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தனாதிபதியும் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு நல்ல செய்தியாக நிச்சயம் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த சப்தமஸ்தானத்தில் ஏற்கனவே வித்யாகரகரான புதன் வளமருகிறார். நிழல் கிரகமான ராகுவும் வளமருகிறார். நிழல் கிரகமான ராகு கொடுப்பதில் ராகுவை போல் தன்னிகரற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்காத கிரகம் என்று எதுவும் கிடையாது. ராகுவிற்கு நிகர் ராகுதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகுவோடு இணைவதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து சூரியன் மற்றும் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டமத்தில் சனி பகவான் வலம் வந்தாலும் கூட இந்த வேளையில் மிக வலுவான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது முழுமையாக மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து தான் போகிறார். அதற்கு முன் சப்தமத்தை தான் வலுப்படுத்துகிறார். எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தகர்த்து சிம்மராசிக்காரர்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக எவ்விதமான தடை தாமதம் சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. இவை அனைத்தையும் விட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை மிக வலுவாக லாபஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாகவே கைகூடக்கூடிய சிறப்பான
வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என பலவற்றிற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான சந்தர்ப்பத்தை குருவினுடைய சுப பார்வை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறது. குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை பல கிரக நிலைகளை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில சிக்கல், சிரமம், நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது. குறிப்பாக சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு லாபத்தில் குருவும் சப்தமத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைவதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளும், சிரமங்களும், சிக்கல்களும், சங்கடங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நினைப்பதை விட நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சுக்கிரனின் அருளால் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. உத்தியோகம், தொழில், அரசியல் என அனைத்து பணிகளிலும் அதிரடியான வளர்ச்சி காண்பதோடு கலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் உரிய அங்கீகாரமும், நீங்கள் எந்த திறமையை வைத்திருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகளையும், சிரமங்களையும், சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் அரசியலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். அரசியலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சுக்கிரனின் அருளால் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருக்காவது அவருடைய பசி தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் அற்புதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார்.